இறை இயேசுவின் சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியில் நம் ஆண்டவர் இயேசு கடல் மீது நடந்து வந்ததை பற்றி வாசிக்கிறோம். அவர் தண்ணீரின் மேல் நடந்து வந்ததை கண்ட சீடர்கள் ஐயோ பேய் என அச்சத்தினால் அலறினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உண்மையில் அவர்கள் யாரை பார்த்தார்கள்? ஆண்டவர் இயேசுவை. தங்களது உயிருக்கு உயிரான ஆண்டவரை பார்த்து ஏன் சீடர்கள் அச்சத்தில் அலறினார்கள்? அவர் தண்ணீரின் மேல் நடந்து வந்ததை பார்த்தா? ஏன் அவருக்கு அது இயலாத காரியமா என்ன? அன்றைய பகலில்தான் அவர் 5 அப்பத்தை பலுகச் செய்து பல்லாயிரம் பேருக்கு உணவளித்ததை கண்டார்கள். ஆண்டவரின் வல்லமை என்ன என்பது சீடர்களுக்கு நன்றாக தெரியும். எல்லாம் இருந்தாலும் அவரை அடையாளம் காண முடியாமல் அச்சத்தில் அவர்கள் அலறியதற்கு என்ன காரணம்? அவர்களது மனநிலையும் அன்றைய சூழ்நிலையும் தான் காரணம். திருமுழுக்கு யோவான் படுகொலை செய்யப்பட்டதால் அவர்கள் மிகுந்த துயரமும் அதிர்ச்சியும் அடைந்திருந்தனர். இப்போது இயேசுவும் அவர்களோடு உடன் பயணிக்காமல் அவர்களை தனியே படகேற்றி வைத்ததும் அவர்களுக்கு குழப்பத்தை தந்திருந்தது. அவர்கள் படகில் பயணம் செய்த நேரம் இரவாயிருந்ததால் இருளின் பிடியில் சிக்கியிருந்தார்கள். அவர்களின் துயரமும் குழப்பமுமான மனநிலையும் இருள் நிறைந்த சூழ்நிலையும் தான் அவர்களை எளிதாக அச்சத்தில் தள்ளிவிட்டன. அதனால்தான் தங்களை தேடி வந்த ஆண்டவரை அடையாளம் காண முடியாமல் அச்சத்தில் அலறினார்கள். நம் வாழ்விலும் இதே போன்ற நேரங்களை நாம் கடந்து வந்திருக்கிறோம். நம் வாழ்க்கை பயணத்தில் புயல் அடிக்கும் வேளையில் ஆண்டவர் நமக்கு துணை செய்ய நம்மை தேடி வரும்போது அவரை அடையாளம் காண முடியாமல் அச்சத்தில் அலறியிருக்கின்றோம். நோய் நொடிகள், துன்ப துயரங்கள் என்று நாம் வேதனையில் இருக்கும் நேரங்கள் ஆண்டவர் நம்மை தேடி வரும் உன்னதமான தருணங்கள் என்பதை நம்மால் உணர முடிவதில்லை. அந்த நேரங்களில் நமது அச்சம் மேலோங்கி நிற்பதால் நம் இறைவன் நமக்கு உதவி புரிய நம்மை நோக்கி வருவதை அறியாமல் அவர் யாரோ என்று நினைத்து பயத்தில் புலம்புகிறோம். இன்று ஆண்டவரிடம் நமது அச்சத்தை ஒப்புக்கொடுத்து மன்றாடுவோம். நம்மை தேடி வரும் ஆண்டவரை அடையாளம் கண்டு கொள்வோம். இன்றைய இறை வார்த்தைக்காக இயேசுவுக்கு நன்றி.